அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் விவகாரத்தில் ஜெர்மனிய அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்த விமர்சனங்களால் அதிருப்தி அடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ருத் சோஷல் வலைதளத்தில் மிகவும் காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ஜெர்மனி அதிபர் தனது சொந்த நாட்டின் குடிவரவு மற்றும் எரிசக்தி பிரச்சினைகளை சரி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ள ஜெர்மனி அதிபர் ஈரான் அணு ஆயுத அச்சுறுத்தலை ஒழிக்க முற்படும் அமெரிக்காவின் முயற்சிகளில் குறுக்கிடுவதை விடுத்து தனது நாட்டை சீரமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மிக கடுமையாக சாடியுள்ளார். ஈரானிடமிருந்து உலகை பாதுகாக்க அமெரிக்கா எடுக்கும் நடவடிக்கைகளில் ஜெர்மனி தலையிடக்கூடாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். முன்னதாக ஜெர்மனியின் மாஸ்பர்க் நகரில் மாணவர்களிடையே உரையாற்றிய ஜெர்மனி அதிபர் ஈரானுடனான போரில் அமெரிக்கா முறையான வெளியேறு முத்தியின்றி சிக்கி தவிப்பதாக விமர்சித்திருந்தார். அத்துடன் ஈரானிய தலைமை ஒட்டுமொத்த அமெரிக்க தேசத்தையும் உலக அரங்கில் அவமானப்படுத்தி வருவதாகவும் இந்த போரில் அமெரிக்கா ஒரு வரலாற்று தோல்வியை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் தற்போது பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது.